பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மறுபடியும் ஆண்டவர் இந்த 2024 8வது மாதத்துக்குள்ளாய் கர்த்தர் கடந்து வர பண்ணியிருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு மாதமும் ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆண்டவரே எங்களுக்கு ஒரு புதிய வார்த்தையை கொடும் என்று கேட்போம். ஒரு வாக்குத்தத்தத்தை தேவ சமூகத்திலே பெற்றுக்கொள்வோம். காரணம், ஒரு வார்த்தையை பிடித்து ஜெபிப்பதற்காக, அந்த வார்த்தையை பிடித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக, அந்த வார்த்தையை பிடித்து ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் இன்னும் கிட்டி சேரும்படியாக வேதத்திலே நாம் ஒரு வார்த்தையை தேடுவோம், ஆண்டவருடைய சமூகத்திலே கேட்போம். வேதம் முழுவதும் வாக்குத்தத்தங்களால் நிறைந்திருக்கிறது. வேதம் முழுவதும் ஒவ்வொரு வார்த்தை முக்கியமானது. ஆனால் நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலே அதை வாசித்து தியானித்து அதில் இருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு ஒவ்வொரு மாதமும் தேவ சமூகத்திலே நாம் கேட்பது வழக்கமாயிருக்கிறது. இந்த மாதத்திலும், இந்த 8வது மாதத்திலும் ஆண்டவர் நாம் கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஏசாயா 58:8. அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி, உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து, உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன் பின்னாலே காக்கும். உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். எவ்வளவு அருமையான வாக்குத்தத்தம் பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே போன மாதங்கள் எல்லாம் கஷ்டத்தோடு, பாடுகளோடு, துன்பத்தோடு, மனக்குழப்பத்தோடு, வேதனையோடு நாம் இருந்திருப்போம். இந்த மாதம் நமக்கு ஒரு தேவ சமூகத்திலிருந்து வருகிற ஒரு உறுதியின் மாதமாக, ஒரு நம்பிக்கையின் மாதமாக, ஒரு ஆசீர்வாதத்தின் மாதமாக இந்த மாதத்தை தேவன் நமக்கு மாற்றி கொடுப்பாராக. உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் என்று ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். இந்த மேல் இருக்கிற வசனங்களை எப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே சுக வாழ்வு துளிர்க்கும் என்று இந்த வேத வசனத்தின் அடிப்படையிலே பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், உகந்த உபவாசத்தை செய்யும் பொழுது 8 காரியத்திலே அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 8 காரியம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும், நுகத்தடிகளின் பிணையல்களை நெகிழ்கிறதும், நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்குகிறதும், சகல நுகத்தடிகளையும் உடைக்கிறதும், பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமையானவர்களை உன் வீட்டில் சேர்த்துக் கொள்கிறதும், வஸ்திரமில்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரத்தை கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். அப்படி உகந்த உபவாசத்தை செய்யும் பொழுது, அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். ஆகவே பிரியமானவர்களே, தேவனுக்கு உகந்த உபவாசத்தை இந்த மாதத்திலே நீங்கள் செய்து பாருங்கள். உங்கள் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். இந்த சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் என்கிற வார்த்தையை யோசிக்கும் பொழுது என்னாகமம் 17ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நாம் நினைவு கூற முடியும். நான் தெரிந்து கொண்டவனுடைய கோல் துளிர்க்கும் என்று கர்த்தர் சொன்னார். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் முறுமுறுத்தார்கள். ஆரோனை மட்டுமா தெரிந்தெடுத்தார், என்னையும் ஆண்டவர் தெரிந்திருக்க மாட்டாரா? நானும் ஆசாரி ஊழியம் செய்வேன் என்று அநேகர் முறுமுறுக்கும் பொழுது தேவன் மோசேயிடத்தில் சொல்லுகிறார், எல்லாருடைய கோல்களையும் கொண்டு வாருங்கள், தேவ சமூகத்திலே வையுங்கள். ஒரு இரவெல்லாம் காத்திருக்கும் பொழுது அடுத்த நாள் புதிய காலை வேளையிலே அது துளிர்த்தது. துளிர்த்தது மாத்திரமல்ல, அது பூ பூத்தது மாத்திரமல்ல, கனி தந்து பழங்களை தந்தது. கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இந்த மாதம் முழுவதும் உகந்த உபவாசம் மாத்திரமல்ல, தேவ சமூகம் என்கிற வார்த்தையை மறந்து விடாதீர்கள். நீங்கள் தேவ சமூகத்திலே அதிகமாக இருக்கும் பொழுது உங்கள் சுக வாழ்வு துளிர்க்கும். இரவு ஜெபங்களை ஏற்படுத்துங்கள், தேவ சமூகத்தை அதிகப்படுத்துங்கள். இரவெல்லாம் அந்த கோல் தேவ சமூகத்தில் இருக்கும் பொழுது துளிர்த்தது. ஒரு இரவு உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியும். யாப்போக்கு நதி என்றே ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்தான். இரவு முழுவதும் காத்திருக்கும் பொழுது காலை வெடியும் பொழுது அவருடைய பேர் யாக்கோப்பாக இல்லாமல் இஸ்ரவேலாக மாறினது. இஸ்ரவேல் என்கிற பெயர் துளிர்த்தது. என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, உகந்த உபவாசம் மாத்திரமல்ல, தேவ சமூகம், இரவு ஜெபம், இதெல்லாம் மறந்து விடாதீர்கள். அது மாத்திரமல்ல, கீழ்ப்படிதல், தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிதல், உகந்த உபவாசம், தேவ சமூகம், இரவு ஜெபம், கீழ்ப்படிதல்,
இந்த வார்த்தைகளை எல்லாம் அழிக்கோடிட்டுக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை துளிர்க்கப் போகிறது. சந்தோஷப்பட்டு கழிகூறுங்கள். இதுவரைக்கும் நீங்கள் இல்லாத வாழ்க்கையிலே இதுவரை இல்லாத ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி இந்த மாதம் ஆயத்த மாதமாக இருக்கும். ஒரு சூரியன் எப்படி அதிகாலையிலே கிளம்பி வருமோ அதுபோல உங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் கிளம்பி வரும். இந்த 4 காரியத்தை நீங்கள் மறந்து விடாதீர்கள். உகந்த உபவாசத்தை செய்து பாருங்கள். தேவ சமூகத்தை நாடி பாருங்கள். இரவு ஜெபத்தை அதிகப்படுத்துங்கள். கீழ்ப்படிதலை அதிகப்படுத்துங்கள். உங்களுடைய ஊழியக்காரருக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். தேவனுடைய வெளிப்பாட்டுக்கு கீழ்ப்படியுங்கள். கீழ்ப்படிந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த காணொளி மூலமாக உங்களை பார்ப்பதில், இந்த காலையில் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நிச்சயமாக உங்கள் சுக வாழ்வு சீக்கிரம் துளிர்க்கும். God bless you. God bless you. God bless you. கர்த்தர்